அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கடவுளுக்கு அபிஷேகம் செய்யும்போது அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பறந்தோடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு நாம் மிகப்பெரிய கோவில்கள் எல்லாம், அதாவது பிரசித்தி பெற்ற கோவில்கள் எல்லாம் போய் அந்த கடவுளை வணங்குறது அப்படிங்கிறது எல்லா நாட்களும் நமக்கு கிடைக்காத ஒன்றுங்க. அதே போல் அந்த கடவுளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து வழிபடுறது அப்படிங்கிறது எல்லா நாட்களும் எல்லோருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம்னு சொல்லலாங்க. ஆனா அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அந்த பழனி முருகனுக்கு செய்யக்கூடிய ஒரு அதிசயமான வீடியோவை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் இந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது அது தீர்ந்து போகட்டும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை சொல்லிக்கொண்டு கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல அரோகரா என்ற வார்த்தையை நீங்க பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். பழனி முருகனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தை நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். அது மட்டுமல்லாம அந்த பழனி முருகனுக்கு செய்யக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன, நாம வழிபடும் போது என்னவெல்லாம் பயன்கள் கிடைக்குது அப்படின்னு நிறைய தகவல்களை இந்த பதிவில் சுவாரஸ்யமானதாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இன்னும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கும் பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தண்டாயுதபாணி விக்கிரகத்துக்கு ஒரு நாளைக்கு 4 விதமா அபிஷேகங்களை உபயோகிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி இவை எல்லாம் தாங்க. இதுல பன்னீர் அப்படிங்கிறது மார்கழி மாதத்துல மட்டும்தான் உபயோகிக்கப்படுவாங்களாம். இவைகள்ல சந்தனம், பன்னீர் இவை தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியின் உடைய சிரசில வைத்து உடனே அகற்றப்படுதுங்க. அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகமும் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிரசு விபூதி அப்படிங்கிறது சித்தருடைய பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பிரசாதங்க. இப்படி பிரசாதம் கிடைக்கிறதே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க இப்படி பழனிக்கு சென்று அந்த முருகப்பெருமான் மூலமா கொடுக்கப்படக்கூடிய பிரசாதத்தை வாங்கி நீங்க அனுபவித்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சரி, இப்போ முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேக காட்சியை பார்த்துட்டு வரலாம். நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில அந்த பழனி மலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் காட்சியை பார்க்க போறோம். சந்தனத்தால அபிஷேகம் செய்வதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த காட்சி காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சினே சொல்லலாங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யறாங்க. இது வந்துட்டு 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளேயும் முடிச்சிருவாங்க. அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செய்ததாக அப்படின்னா அதுக்கு பிறகு அடுத்த அபிஷேகம் வர மாலை சாற்றுவதோ இல்ல பூக்கள் அர்ச்சனை செய்வதோ இவை எல்லாம் கிடையாது என்றே சொல்லலாம். இதுல முருகப்பெருமானுடைய மார்புல மட்டும் வட்ட வடிவில் ஒரு சந்தன காப்பு சாத்தப்படுகிறது. விக்கிரகத்தின் புருவத்திற்கு இடையில ஒரு பொட்டுக்கு பதில் சந்தனம் வைக்கிறாங்க. முன்னொரு காலத்துல சந்தன காப்பு முகத்திலேயும் வச்சாங்க அப்படின்னும் இப்பதான் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னும் ஒரு சிலர் கருத்து இருக்குங்க. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகவும் சூடாகவே எப்போதுமே இருக்குமாம். அதனாலதான் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்துல இருந்து நீர் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்காம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீரை அபிஷேகத்தோட கலந்து மாலை அபிஷேகம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யறாங்க. தண்டாயுதபாணி சிலையில நெற்றியில ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் இந்த மாதிரி போன்றவை மிக அற்புதமாக ஒளியால செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும் ஒரு அமைப்புங்க. இது போகருடைய கைவண்ணம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்போதுமே சுகந்த மனம் ஒன்று வீசிக்கொண்டே இருக்குமாம். இது போல வெளியே ஒருபோதும் உணர்ந்திராத ஒரு மனமாக, ஒரு வாசகமாக வீசிக்கொண்டே இருந்து அந்த இடத்துல பரவிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் என அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வருடங்கள் ஆகியதாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பிறகுதான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்தாராம். இதற்கு 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகள் பல இடங்கள்ல சென்று தெரிவு செய்து அதுக்கு பிறகுதான் அந்த நவபாசன சிலையை செஞ்சிருக்காங்க. குறிப்பிட்டு 81 சித்தர்கள் இந்த நவபாசகனத்தை ஒவ்வொருத்தருடைய சொற்படியும் நவபாசன சிலையை தயார் செய்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால காலமும் இயற்கையும் தன்னுடைய இயற்கை சீற்றத்தை குறித்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு தகவலும் சொல்லலாங்க. அகத்தியரோட உத்தரவால ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதியை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவரை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குண்டுகளையுமே இப்போது இருக்கக்கூடிய இடத்துல வைத்து செய்தார் என்று ஒரு புராண கதைகள்ல சொல்லப்படுவதாக தகவல் சொல்லப்படுதுங்க. போகர் இந்த இகபரத்துல இருக்கும்போது
தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியதாக முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தாராம். இதனாலதான் மலைநாட்டில் உள்ளவங்க எல்லாம் பழனிமலை முருகனை குலதெய்வமாக வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து காட்டிய எத்தனையோ கோவில்கள்ல நாம பார்த்திருக்கோம். ஆனாலும் அந்த சிலைகள் கூட நாளடைவில் சிதலமடைந்து போகக்கூடியதை நாம இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா நவபாசனத்துல சிலைகள் செய்த இந்த கோவில்ல மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் சித்தர்களுடைய மகிமைதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் இந்த சிலைக்கு இருக்கக்கூடிய மகிமையை யாராலும் அடிச்சிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவில மாபெரும் ஒரு ஆச்சரியமாகவே இந்த பழனி தண்டாயுதபாணியை வழிபட்டு வந்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த முருகபெருமானுக்கு விரதம் இருந்து சென்றும் காவடி எடுத்து சென்றும் வழிபடுறாங்க சகோதர சகோதரிகளே. குறிப்பிட்டு முருகனை ஆண்டி கோலம், ராஜ அலங்காரம் அப்படின்னும் இந்த 2 அலங்காரத்திலேயுமே தரிசித்து வர்றாங்க. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கம் ஒண்ணு இருக்குதாம். அவரை தரிசிக்க போது வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டுங்க. ஏன் அப்படின்னா தீப ஒளி இல்லாம அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது இல்லையா. பழனியில 2 மரகத லிங்கங்கள் இருக்குங்க. ஒன்று முருகன் சன்னதியில, இன்னொன்றும் போகர் சமாதியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு துணுக்கு தகவல்கள் இன்னைக்கும் சொல்லப்படுதுங்க. இன்னைக்கும் போகர் பழனி ஆண்டவரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு இப்பவும் கிடைக்குது. குறிப்பிட்டு இந்த முருகபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கும் நிறைய பேர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குதுங்க. முருகனுடைய அறுபடை வீடுகள்ல இந்த பழனி சென்று வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே நன்மைதான் அப்படின்னு சொல்லலாங்க. இரவில் முருகபெருமானுடைய மார்பல மட்டும் வட்ட வடிவில சந்தன காப்பு வைக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்தன காப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது பச்சை நிறத்துல மாறக்கூடிய தன்மையாக இருக்குமாம். அந்த நவபாசனத்துல இருக்கக்கூடிய சக்தியை இந்த சந்தன காப்பை வைத்து நம்மால தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போகர் செய்த நவபாசன சிலை வந்துட்டு மிகப்பெரிய ஆச்சரியம் என்றும் சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கும் நாம வழிபட்டு வருகிறோம். குறிப்பிட்டு எப்படி பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கடவுளுடைய அபிஷேகத்தை பார்த்து வழிபடும் போது அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகி ஓடும் அப்படின்னு சொல்லும் வகையில இந்த வீடியோ காட்சி அமைந்திருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கோவிலுக்கும் இந்த நேரத்துல தான் நடை திறந்திருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒன்று இருக்கு இல்லையா. அந்த நேரத்துல தான் கடவுளை நாம திருப்தியாக தரிசிக்க முடியும். அதுபோலதான் பழனி முருகன் கோவில்ல காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். அதே நேரத்துல நாம முருகனை தரிசிக்கும் போது அவருடைய அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு ஒரு நாள்ல 6 தடவை அபிஷேகம் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம். அந்த 6 முறை அபிஷேகம் அப்படிங்கிறது அனைவராலுமே காண முடியாத ஒரு விஷயமாகவே இருக்கு பாத்தீங்களா. குறிப்பிட்ட ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். திருப்பதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு லட்டு என்று ஞாபகம் வரும். திருநெல்வேலி என்று சொன்னாலே அல்வா என்றுதான் ஞாபகம் வருங்க. அனைவரும் நாம தெரிந்து கொள்வோம். ஆனா அந்த வகையில பழனி என்று சொன்னாலே நாம நினைவுக்கு வரக்கூடியது எப்படின்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தம் என்று சொன்னாலே அனைவருக்கும் நாக்கில் உமிழ்நீர் சுரக்குங்க அளவிற்கு நமக்கு பழனி ஞாபகத்துக்கு வரும். பஞ்சாமிர்தம் என்றாலே யாருக்காவது பிடிக்காம இருக்குமா என்ன? ஒவ்வொரு கடவுளுக்குமே வெவ்வேறு அலங்காரங்கள் நேரங்கள்ல இருக்குங்க. அந்த நேரத்தில் தான் அலங்காரங்களை நாம செய்வாங்க. அப்படி பழனி முருகனுக்கு என்னென்ன அலங்காரங்கள் செய்து வழிபாடு செய்கிறோம் என்பதை நாம தெரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது. பழனி மலைய அக்னி நட்சத்திர நாளைக்கு சுற்றி வருவது மிகவும் சிறப்பானதாக அப்படின்னு சொல்றாங்க. 450 மீட்டர் உயரத்தையும் 690 படிகள் கொண்டது இந்த பழனி முருகன்க. இந்த முருகன் மீது வைக்கக்கூடிய விபூதி சித்தர்களுடைய கட்டளைப்படி பக்தர்களுக்கு படுகிறது என்று சொல்லலாம். இப்படி பல ஆச்சரியங்களை பற்றி பழனி மலையை சொல்லிக்கிட்டே போகலாங்க. என்ன நண்பர்களே, நீங்க இந்த பழனிமலை முருகனுக்கு பக்தர் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க இந்த முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்டில் தெரிவிங்க. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணா.